வேப்பிலையை அவிய போட்டாச்சா? இந்த வந்துக்கிட்டே இருக்கு குட்டிமா. கொஞ்சம் என்ன கொதிச்சுருண்டா, நல்லா கொதிக்கட்டும்டா. எல்லாத்துக்கும் வணக்கங்க. வேப்பிலையும் மஞ்சத்தூளும் அவிய போட்டிருக்கேங்க. நல்லா நல்லா கொதிச்சோடனே அதை வடிகட்டி என் பேரனுக்கும் எங்கள் சந்தியா அம்மாவுக்கும் கொடுக்கணும். அவங்க ரெண்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்களா, அதனால இன்னைக்கு கொடுத்துருவோம். மீன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் கொடுக்கறது தான். காலையில் தான் பெரும்பாலும் வேப்பிலை சாறு கொடுப்பேன். இன்னைக்கு சூழ்நிலை காரணமாக இப்போ அவிய போட்டுட்ருக்கேங்க. இஞ்சி சாறு வாரத்துக்கு ஒரு நாள், வேப்பிலை வாரத்துக்கு ஒரு நாள், ஆக வாரத்துக்கு 2 தடவை கை மருந்து கொடுத்துருவேன். இது எங்கள் அம்மாவோட பழக்கம். அதை நான் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வரேன். இஞ்சி கூட பூண்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சு ஆறணுன்னு கொடுத்துருவேன். அது பிள்ளைங்களுக்கு எப்போவுமே கொடுப்பேன். காலையிலே கொடுத்துருவேன். காலையில் பிள்ளைங்க சாப்பிட்டோன்னே இஞ்சி சாறு கொடுப்பேன். வேப்பிலை சாரும் காலையிலே கொடுத்துருவேன். இன்னைக்கு அம்மியில் வச்சு அரைப்போம். இப்போ பெரும்பாலும் அரைச்ச டயம் இருந்தால் அரைக்கிறது, இல்லைன்னா அவிச்சு இப்படி கொடுத்துட்றது. இதுனா நம்ம கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குங்க பிள்ளைங்களுக்கு. அதனால் 2 பேருக்கு அவிய போட்டுட்ருக்கேன். மற்ற வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் நாளைக்கு கொடுக்கணுங்க. நன்றி. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரை சாப்பிட்டாலும் இதில் உள்ள பவர் வந்து அதில் இருக்காது. அதனால் இது கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி சாறு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா செமிச்சிரும். ஏன்னா கடப்பழவாரம் இப்போ நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்த்து சாறு கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நன்றி.